தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு கழகங்களின் மேம்பாட்டுக்காக மடானி அரசாங்கம் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அவற்றை நாட்டிலுள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களும் சரியாக பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சிறு தொழில் முதல் பெரு தொழில் வரையிலான முன்னேற்றத்திற்கு உதவ துக்கூன், SME காப், பேங்க் ராக்கெட், அமானா இக்தியார் மலேசியா உள்ளிட்ட அமைச்சின் கீழ் உள்ள 10 நிறுவனங்கள் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன. தொழில் கடனுதவி முதல் பயிற்சி திட்டங்கள் வரை வழங்கப்படுவதை இந்திய கூட்டுறவு கழகங்கள் தவற விட்டுவிடக் கூடாது என்றார் அவர். துணை அமைச்சர் முன்னதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற KKP எனப்படும் மலேசிய தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கத்தின் 44வது பொதுப் பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றினார். B40 மக்களின் வாழ்வாதார உயர்வுக்காக தொடங்கப்பட்ட KKP கூட்டுறவு கழகம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிறுவப்பட்டு 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள KKP தற்போது 47,000 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நாடு முழுவதும் 230 கிளைகளையும் வைத்துள்ளது. அதன் மொத்த சொத்து மதிப்பும் 10 கோடி ரிங்கிட்டை எட்டியிருப்பது குறித்து டத்தோ ரமணன் மகிழ்ச்சி தெரிவித்தார். உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த சமுதாய மேம்பாட்டுக்கும் KKP தொடர்ந்து உதவி வர வேண்டும் என டத்தோ ரமணன் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூர் பூச்சோங் கிண்டாரா தமிழ் பள்ளி நிலத்தில் கை வைக்காமல் சாலை போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு DBKL மற்றும் நில மேம்பாட்டாளர்களால் மாற்று வழி தேட முடியாதா என பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பொறியியல் கட்டுமானத்துறை எவ்வளவோ வளர்ச்சி கண்டுவிட்ட இந்த நவீன காலத்தில் நெரிசலை குறைக்கும் மாற்று வழிகளுக்கா பஞ்சம்? உண்மையில் நில மேம்பாட்டாளர் அதில் கவனம் செலுத்தினால் கிண்டாரா தமிழ் பள்ளியின் நிலத்தை காப்பாற்ற முடியும் என உரிமை கட்சியின் தலைவருமான ராமசாமி சொன்னார். ஜலான் மாஸ் சாலை விரிவாக்கத்திற்காக 50,000 ரிங்கிட் இழப்பீட்டில் பள்ளி நிலத்திலிருந்து 3,000 சதுர அடி நிலத்தை விட்டுத் தருமாறு DBKLும் நில மேம்பாட்டு நிறுவனமான பாஜார் பாரு லேண்ட் சென்ட்ரியான் புர்ஹாட்டும் கிண்டாரா பள்ளி நிர்வாகத்தை வற்புறுத்தி வருகின்றன என அறியப்படுகிறது. அப்படி செய்தால் அப்பள்ளியின் பாலர் வகுப்பு, சிற்றுண்டி சாலை உள்ளிட்ட சில கட்டிடங்களை இடிக்க வேண்டி வரும். இதனால் அப்பள்ளியின் 700 மாணவர்கள் பாதிப்படையலாம் என அஞ்சப்படுகிறது. எனினும் நியாயமான இழப்பீடு கிடைக்காத வரை அத்திட்டத்திற்கு உடன்பட முடியாது என பள்ளி நிர்வாகம் திட்டவட்டமாக உள்ளது. இந்நிலையில் அப்பள்ளியின் ஒரு பகுதியை இடமாற்ற சரியான பகுதியை அடையாளம் காணுமாறு சுபாங் ஜயா நகராண்மை கழகமும் மாவட்ட நில அலுவலகமும் பணிக்கப்பட்டதாக DBKL இவ்வார தொடக்கத்தில் கூறியிருந்தது. பள்ளியின் இடமாற்றத்தை நிறுத்த இன்னும் காலம் கெட்டுவிடவில்லை. கிண்டாரா தமிழ் பள்ளி அங்கேயே நிலை பெற வேண்டும். தமிழ் பள்ளிகளின் அடையாளம் கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை என்றார் ராமசாமி. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 53 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய வெண்டிங் மெஷின் முதலீட்டு மோசடி தொடர்பில் போலீஸ் இதுவரை 57 புகார்களை பெற்றுள்ளது. மலேசிய மனிதநேய அமைப்பு கடந்த வாரம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து அப்புகார்கள் பெறப்பட்டதாக மத்திய வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் சொன்னார். புகார்தாரர்கள் அனைவரும் அம்முதலீட்டு திட்ட மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் என்றார் அவர். பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் புகார் செய்யாமல் இருந்தால் விரைந்து அவ்வாறு செய்திட வேண்டும். முழுமையான விசாரணை மேற்கொள்ள போலீசுக்கு அது உதவியாக இருக்கும் என டத்தோ ஸ்ரீ ராம்லி சொன்னார். முதலீட்டு திட்டங்களில் இணையும் முன் ஒரு தடவைக்கு பல தடவை பரிசோதித்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். பிரபல அறக்கட்டளையுடன் கூட்டு ஒத்துழைப்பை மேற்கொண்ட நிறுவனம் ஒன்று அந்த வெண்டிங் மெஷின் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.
வெள்ளிக்கிழமையன்று சக நாட்டு ஆடவர் கடத்தப்பட்டது தொடர்பில் போலீஸ் 5 வங்காளதேச ஆடவர்களை கைது செய்துள்ளது. 20 முதல் 35 வயதிலான அவர்கள் ஸ்லாங்கூர் ஷா ஆலாமில் கைதானதாக பினாங்கு திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரஸ்லாம் அப்துல் ஹமீத் கூறினார். தனது மகன் கடத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் 2 லட்சம் ரிங்கிட் பிணைப்பணம் கொடுத்தால் மட்டுமே மகனை உயிருடன் பார்க்க முடியும் என்றும் கூறி மர்ம நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக பினாங்கு ஜார்ஜ் டவுனில் துப்புரவு பணியாளராக இருக்கும் 50 வயது நபர் வெள்ளிக்கிழமை போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து துப்பு துலக்கிய போலீஸ் ஷா ஆலாமில் ஒரு வீட்டை முற்றுகையிட்டு 20 வயது இளைஞனை பாதுகாப்பாக மீட்டு 5 சந்தேக நபர்களை கைது செய்தது. அவ்விளைஞன் தந்தைக்கே தெரியாமல் வேலை தேடி மலேசியா வந்ததாக தெரிகிறது. கைதான வங்காளதேசிகள் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பெர்லிஸ் கங்காரில் புயல் காற்றில் மரம் சாய்ந்து மேலே விழுந்ததில் மோட்டார் சைக்கிளோட்டியான இளம் பெண்ணும் அவரின் கணவரும் படுகாயமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிம்பாங் எம்பாட் கம்புங் படாங் பந்தாவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கர்ப்பிணியான 18 வயது அப்பெண்ணின் கரு கலைந்தது பெரும் வேதனையாகும். யமஹா Y15 மோட்டார் சைக்கிள் ஓட்டிய நூர் அலையா ஷஸ்ரீனா ரோஸ்லான் அன்வாருக்கு தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டது கங்கார் துவாங்கு பவுசியா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தெரிய வந்தது. அதோடு அவரின் வலது மற்றும் இடது இடுப்பு எலும்புகள் முறிந்து வயிற்றில் சுமந்த 5 மாத கருவும் கலைந்தது உறுதி செய்யப்பட்டது. நூராலேயாவும் வலது தொடை எலும்பு முறிந்த அவரின் கணவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுவிட்டு இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மனைவி மோட்டார் சைக்கிளை ஓட்ட கணவர் பின்னால் அமர்ந்து சென்றார். எனினும் வழியில் மரம் சாய்ந்து அவர்கள் மேலே விழுந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பேராக் ஈப்போவில் கார் தீப்பற்றி எரிந்த இடத்திலிருந்து துண்டான மனித கை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சோங் ரம்புத்தான் உலுக்கிந்தா பஹாகியா மருத்துவமனைக்கு முன்புறம் ஞாயிற்றுக்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்தது. இரத்த கரையோடு அந்த இடது கை சாலையில் கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டெடுத்தனர். எனினும் மற்ற உடல் பாகங்கள் எதுவும் அங்கு காணப்படவில்லை. டொயோட்டா வியோஸ் கார் 95 விழுக்காடு எரிந்து போன நிலையில் அங்கு மேலும் 2 கார்கள் விட்டுச் செல்லப்பட்டிருந்தன. இந்நிலையில் சம்பவத்திற்கு முன்பாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பகுதி தொடர்பில் அங்கு கும்பல் ஒன்று சண்டையில் ஈடுபட்டிருக்கிறது. முகமூடி அணிந்திருந்த 20 மர்ம நபர்கள் 3 தாக்கிவிட்டு காருக்கும் தீ வைத்துவிட்டு தப்பியோடியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த 3 உள்ளூர் ஆடவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 3 சந்தேக நபர்கள் விசாரணைக்காக கைதாகியுள்ளனர்.